வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வெஜிடபிள்ஸ் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கீரையில் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுங்க, அப்படியே ஒரு 3-4 டேஸ் வரைக்குமே வருங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கின கவர், வெஜிடபிள்ஸ் வாங்கின கவர்லாம் வந்து எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது தனித்தனியாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. அது இல்லாமல் கவர் வந்து க்ளீனாக இருக்கணும், எந்த தண்ணியும் இல்லாமல் இருக்கணுங்க, இல்லைன்னா காய்கறியில் வந்து கெட்டு போயிருங்க. இப்போது நான் தனித்தனியாக காய்கறிலாம் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேங்க. உருளைக்கிழங்கு, பூண்டு, இஞ்சி எல்லாம் வந்து எப்பயுமே வெளியில் தாங்க வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. காய்கறிகள் எல்லாமே வந்து தனித்தனி கவரில் போட்டு வச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அழுகி போன இலை இருந்தாலும் காஞ்சி போன இலை இருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலாம் தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இப்போ எல்லா காய்கறிகளும் கவரில் போட்டு வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. கவரில் போட்டு வச்சாலும் நம்ம காய்கறிகளை வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாதுங்க, கூலிங் ஏற்பட்டு ஸ்கின் எல்லாம் அது வந்து சுருங்கி போயிடும், வெஜிடபிள்ஸ் வந்து சத்தெல்லாம் போயிடுங்க. அதனால கவர் நல்லா ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. காய்கறிகள் வந்து அப்படியே ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புடலங்காய் வந்து என்னால் ஃபோல்டு பண்ணி வைக்க முடியலைங்க, கவர் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால அடுத்த நாளே பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்ருவேங்க. புடலங்காய், வெண்டைக்காய், லூக்கல், வாழைப்பூ, வாழைத்தண்டு இது எல்லாமே மேக்ஸிமம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. பீர்க்கங்காய் இதெல்லாமே சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்றணும். ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுனாவே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது முத்தி போயிருங்க, நாராக வரும், ஹார்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. பீர்க்கங்காய்லாம் பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதில் உள்ள இருக்க ஸ்கின்னெல்லாம் போய் வெறும் தோல் மட்டும் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சீக்கிரம் சாப்பிட்றலாம். மீதி ஹார்டாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே தாங்க இருக்கும்.
இப்போது தக்காளி எடுத்து போட்டுருந்தாங்க. தக்காளி 2 கிலோ 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தக்காளியான்னு கேட்காதீங்க, தக்காளி சீப்பாக கிடச்சிச்சு, நல்லா வாங்கிட்டு வந்தேங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமும் இருக்குது, கொஞ்சம் அரைக்காயும் இருக்குதுங்க. மிக்ஸ் ஆகி தான் போட்டிருந்தாங்க. நம்ம என்றைக்குமே நல்லா பழுத்த பழமாக இருக்கிறது கையை வச்சிங்கன்னா நல்லா அமுங்கும். அந்த மாதிரி இருக்கிற பழத்தெலாம் எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் காயாக ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வச்சிடலாம். தக்காளி 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்குமே வருங்க. அவ்வளோதாங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து என்றைக்குமே க்ளீனாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.